அதுல முதல்ல மந்திரம். அந்த மந்திரத்தோட எந்திரம் என்பது என்னன்னா தன்னுடைய எண்ணத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்துக்கிறது. எந்த வடிவால் இந்த செல்கள் எல்லாம், அதாவது ஒரு வடிவம் கொடுக்கணும்னா ஒளி ஒளி இவைகள் அங்க இருக்கணும், அல்லது உருவ அமைப்பு இருக்கணும். இந்த உருவ அமைப்பை நினைவார கொண்டு வர்றதுக்கு எத்தனை வைப்ரேஷன் தான் இன்ன உருவத்தை கொண்டு வர முடியும் என்றதை கண்டுபிடிச்சாங்க. ஆகையினால இந்த மந்திரத்துக்கு ஏற்றவாறு, அவனுடைய தேவைக்கு ஏற்றவாறு, அடைய வேண்டிய ஒரு நோக்கத்துக்கு ஏற்றவாறு இந்த உருவங்களை கற்பிச்சுட்டாங்க. அது அந்த உருவங்களை கற்பித்துக் கொண்டது காரணம் எண்ணத்தால இருக்கலாம், அது மாசத்துக்காக படமோ சிலையோ வச்சாங்க. எல்லாம் தெய்வமாகவோ அல்ல தெய்வமாகவோ அல்ல. அதாவது இவன் எடுத்த உருவத்தை மறவாது இருக்கிறதுக்கு அடிக்கடி பார்த்து அதே உருவத்தை, இது ஒரு மோல்டு மாதிரி ஒரு மோல்டு மாதிரி, ஒரு மோல்டு வச்சிருந்து லோகத்தை உருக்கி ஊத்துன லோகம் அதே. அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கொள்ளலாம், மோல்டு அப்படியே இருக்கு. அதே போன்றுதான் இந்த சிலைகளை அவங்களை நினைந்து அவ்வடிவமாடைய அறிவை ஆக்கிக் கொள்றது. அறிவுக்குத்தானே எல்லா வேகம் உண்டு, பிரபஞ்சம் எல்லாம் அடக்கமாக இருக்கிறது. ஆகவே அறிவை அவ்வாறு வடிவம் எடுத்துக் கொள்ளும் போது அந்த ஒலிக்கு ஏற்றவாறு உருவத்தை அமைச்சு கொள்றான். அதன் பிறகு இது எந்திரம். எந்திரம்னா ஒரு கருவி என்று வச்சுக்கொள்ளுங்களேன். அது ஒரு தகடா இருக்கலாம், ஒரு படமா இருக்கலாம், அல்லது ஒரு கல்லா இருக்கலாம், ஒரு சிறு பொருளாக இருக்கலாம், ஒரு பூவா இருக்கலாம், ஒரு செடியா இருக்கலாம், மரமா இருக்கலாம், எதையோ ஒரு எந்திரமாக. ஆனால் எதை நாடுகின்றானோ அவருக்கு ஒத்த உருவமாக இருக்கணும் அந்த எந்திரம் தான் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அதற்கு பின்னால தந்திரம் என்று ஒன்று இருக்கிறது.